பாய். பாய் அர்ஜுன். ஏய், என்னடி கொஞ்சிக்கிட்டு இருக்க? ஹேரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போலாமா? இது எங்க குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாணம். அதனால சாப்பாடு சூப்பரா இருக்கணும். ரிசப்ஷனுக்கு 2000 பேராவது வருவாங்க. ஐயோ, கல்யாணத்துக்கும் அவ்வளவு பேரும் வருவாங்க. அறுசுவை நம்பிராஜன், உங்க சமையலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரமாதமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. கலைக்கிடலாமா? சென்னையில இருக்கிற முக்கியமான விஐபி கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க தான் கேட்டரிங் பண்றோம். இது ஜேகேஆர் வீட்டு கல்யாணம். சூப்பரா பண்ணி தரோமா. இந்த வரவேற்பு இருக்குல்ல, அப்போ மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, அப்புறம் தலைக்கறி, மீன் வறுவல், இதோட காடை தொக்கு, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. என்ன அது? பாட்டி, கைமா கறி, சிக்கன் 65 இதெல்லாம் விட்டுட்டியே. ஐயோ ஐயோ, பாருங்க, இதான் கல்யாண பொண்ணு ஆசைப்படுறா, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஈரல் இருக்குல்ல, ஈரல் அது அப்படியே தனியா எடுத்து அந்த மிளகு அப்படியே தூவி அப்படியே தொக்கா பண்ணி எனக்கு தனியா எடுத்து வச்சிருங்க. அம்மா அம்மா, நாங்க பியூர் வெஜிடேரியன். என்வி எல்லாம் செய்ய மாட்டோம். கல்யாணம்னாலே காடை, கௌதாரி, நண்டு அப்படியே இந்த மட்டன் பிரியாணி அள்ளி வச்சாதானே களை கட்டும். இல்லம்மா, பியூர் வெஜிடேரியன் பண்ணணும் தான் அம்மா சொன்னாங்க. இனியா, சுப காரியத்துல அசைவ சாப்பாடு போடுறது இல்லங்கிறது நம்ம குடும்பத்தோட வழக்கம். பாட்டி, அத்தை டென்ஷன் ஆவறங்க பாரு. பேசாம இருக்க மாட்டியா? உனக்கு தான் நான் எல்லாம் வாங்கி தரேனே, அப்புறம் என்ன? அர்ஜுன், மா, இங்க வாப்பா. வரான். சொல்லுங்கம்மா. இவரு நம்பிராஜன். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. உன் கல்யாணத்துக்கு இவர் தான் கேட்டரிங் சர்வீஸ். ரிசப்ஷன், மேரேஜ் இதுக்கெல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் போடலான்னு பேசிட்டு இருக்கோம். நீ ஏதாவது விருப்பப்பட்டனா சொல்லு, அதையும் மெனுல சேர்க்க சொல்றேன். அதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. ஏய், என்னடி முதலாளியம்மா ஆசையா கேக்குறாங்க? தம்பி பிடி கொடுக்காம பேசிட்டு போறான். ஏண்டி, ஒருவேளை பழைய சொத்தையும் வெங்காயத்தையும் போட்டு அனுப்பிடலான்னு பாக்குறானா என்ன? பாட்டி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? என்ன சாப்பாடு போட்டா என்ன? அர்ஜுனோட எனக்கு கல்யாணம் நடந்தா போதும். அது சரி, நீ காரியத்திலே கண்ணா இரு. நீங்க கொடுத்த மெனுவை காட்டி நான் எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். இந்த அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லதுமா. கல்யாணத்துக்கு கொடுக்கிற சுப செலவு உங்களுக்கு தான். சாப்பாடு நல்லா இருக்கணும், ஒரு குறையும் இருக்க கூடாது. அதெல்லாம் எந்த குறையும் இருக்காதுமா. அப்ப நாங்க வர்றோமா. நல்லது, போயிட்டு வரமா. பாட்டி, சூப்பர் பாட்டி. சமையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. சைவ சாப்பாடுக்கு அட்வான்ஸ் வேற. தம்பி, சமையலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. உங்க லவ் மேட்டர் அம்மா கிட்ட எப்பதான் சொல்ல போறீங்க? தம்பி, தயவு செஞ்சு கல்யாணம் வரைக்கும் இழுத்துட்டு போயிடாதீங்க தம்பி. உத்தமன், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன். அம்மா என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க உத்தமன். மறுபடியும் இதை எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே தயக்கமா இருக்கு. இதுல என்ன தம்பி தயக்கம்? பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? பயிற்சியும் முயற்சி இருந்தா எல்லாத்துலயும் நாம ஜெயிச்சிடலாம் தம்பி. தம்பி, மனசுக்குள்ள நல்லா யோசிச்சு பேசி பேசி பார்த்து அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. அதான் உத்தமன் யோசிக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தம்பி, யோசிக்கிறத விட பிராக்டிகலா பண்ணி பார்த்தா பெட்டர் தானே? அப்பதான் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். இப்போ நான் தான் உங்க அம்மா நினைச்சுக்கீங்களேன். இப்ப என்கிட்ட சொல்லுங்க. என்ன உத்தமன் சொல்றது? அதான், அம்மா நான் வசுவை லவ் பண்றேன், வசுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லுவீங்களோ என்ன அம்மாவை நினைச்சு இப்ப என்கிட்ட சொல்லுங்க. ஓ ஓ, சரி.
அம்மா நான் வசுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தம்பி நீங்க அம்மா கிட்ட இப்படிதான் பிளாட்டா பேசுவீங்களா? நல்லா ஃபீலா அன்பு கனிவு எல்லாத்தையும் கலந்து பேச வேணாமா? சாரி உத்தமா, இப்ப பாருங்க. அம்மா, இனியாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லம்மா. நான் வசுவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேம்மா. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அவ ரொம்ப நல்லவம்மா. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா, ப்ளீஸ்மா. அர்ஜுன், அதெல்லாம் முடியவே முடியாது. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கம்மா, ப்ளீஸ். நோ, நான் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனியாதான் இந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இனியாவுக்கு என்ன குறைச்சல்? வசுவை விட அவ அழகா தானே இருக்கா? உத்தமன், அர்ஜுனுக்கு நான் பொருத்தமா இல்லையா? அர்ஜுனுக்கு நான் பொருத்தமா இல்லையா? சொல்லுங்க. தம்பி, அர்ஜுன் தம்பி, காப்பாத்துங்க. தம்பி, நல்ல வேலை என்ன ஓடி வந்து புடிச்சிங்க. இல்ல அவ்வளவுதான், நிஜமாவே உடம்பு ஃபுல்லா மாவு கட்டு போடுற மாதிரி ஆயிருக்கும். என்ன மேடம் இது? இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ என்ன புடிச்சு இப்படி தள்ளி விட்டீங்க? ஏதோ தம்பிக்கு சும்மா பிராக்டிஸ் தானே கொடுத்துட்டு இருந்தேன். ஏன் வசு, ஏன் இப்படி பண்ண? சும்மா பேச்சுக்கு தானே உத்தமன் அப்படி சொன்னாரு. யார் அப்படி பேசிருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணிருப்பேன். என் கல்யாண விஷயத்துல யாரும் இப்படி நெகட்டிவா பேசக்கூடாது. தம்பி, வசு மேடம் ரொம்ப பொசசிவா இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகாது. கொஞ்ச நேரத்துல என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு தம்பி. ஏப்பா தம்பி, முதல்ல வசு மேடத்தை கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. இல்ல உங்களை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவாங்க. வா அர்ஜுன். கல்யாணம் நெருங்குது, ஆனா உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. ஏன் டல்லா இருக்க? அது வந்து சொல்லு அர்ஜுன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசின விஷயம் தாம்மா. என்ன பேசுன? எனக்கு இனியா விட வசுதாமா ரொம்ப பொருத்தமானவ. நீ சொல்றது எனக்கு புரியல அர்ஜுன். நான் வசுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேம்மா. இந்த விஷயத்துல பிடிவாதம் வேண்டாம். இத பாரு அர்ஜுன், பிடிவாதம் நான் பிடிக்கல. நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அம்மா, வசுவுக்கு என்னம்மா குறைச்சல்? புத்திசாலி, ரொம்ப தன்மையானவம்மா. பல தடவை நீங்களே அவளை புகழ்ந்திருக்கீங்கம்மா. உங்களுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா, பின்ன ஏமா அவளை வேண்டான்னு சொல்றீங்க? இப்பவும் எனக்கு வசுவ பிடிக்கும் தான். ஆனா அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. இத பாரு அர்ஜுன், எனக்கு புத்திசாலி மருமகள்லாம் வேண்டாம். நான் சொல்றத கேட்டு நடக்கிற பொண்ணா எனக்கு மருமக இருந்தா போதும். அம்மா, வசு நீங்க சொன்னா கண்டிப்பா கேப்பாமா. நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, ரொம்ப நல்லவ. அதெல்லாம் விட என்னையே மாத்துனவமா. இத பாரு அர்ஜுன், இனியா உன்னோட ஹாட் ஃப்ரெண்ட். அவளை தான் கல்யாணம் பண்ணி நீ ஒத்த கால்ல நின்ன. உன்னோட நிச்சயதார்த்தம் ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ மனசு மாறுற? சரி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். வசு உன்னை மாத்தி மனுஷனாக்குனவனா, இனியா உன் உயிரையே காப்பாத்துனவ. அத நீ மறக்க கூடாது அர்ஜுன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதாமா, ஆனா எல்லா விதத்திலயுமே வசு எனக்கு பெஸ்டா தெரியறாமா. ப்ளீஸ்மா. ஆண்டவன் விதிச்சத அப்படியே ஏத்துக்கணும் அர்ஜுன். மனசு மாறி மாறி சொந்தம் கொண்டாடுறதுக்கு இது ஒண்ணு கடையில விக்கிற பொருள் இல்ல, வாழ்க்கை. நாளைக்கு வசுவை விட பெஸ்டான ஒரு பொண்ணை நீ மீட் பண்ணா, வசு வேண்டாம் அவளை கட்டிக்குவேன்னு சொல்லுவியா? அப்படிலாம் இல்லம்மா. இத பாரு அர்ஜுன், என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லம்மா, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை நீங்க திணிக்காதீங்கம்மா. நீ பேசுறது தப்பு அர்ஜுன். நிச்சயம் பண்ண பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு
இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்றதெல்லாம் நல்லா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே மனசு மாறுறது ரொம்ப நல்லதுதாம்மா. என்னால நீ சொல்றதை ஏத்துக்க முடியாது அர்ஜுன். நீ வெரைட்டி வெரைட்டி தேடி கண்டுபிடிச்ச ஹாட் ஃப்ரெண்ட் இனியா, அத நீ மறந்துடாத. என்னோட விருப்பப்படி இனியாவோட தான் உன் கல்யாணம் நடக்கும். ஏன்னா இந்த கல்யாணத்துல என்னோட கௌரவம் அடங்கி இருக்கு. சுருக்கமா சொல்றேன், இந்த கல்யாணங்கிறது என்னோட உயிர் மாதிரி. அர்ஜுன், இனியா உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவ. என்ன கொஞ்சம் விளையாட்டு பொண்ணு, அதுவும் கல்யாணமான அவ மாறிடுவா. இதுதான் என்னோட முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. அர்ஜுன் தம்பி வீட்ல கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் கவலையே இல்லாம இருக்காங்க. நடக்கிறதா நடக்கும் துளசி. வாங்க தம்பி, உட்காருங்க. வாங்க அர்ஜுன் சார், காஃபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, வேண்டாம் வசு. என்ன விஷயம் அர்ஜுன் சார்? வசு, நீ நாளைக்கு என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். எங்க அர்ஜுன் சார்? ரெஜிஸ்டர் ஆபீஸ். நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் வசு. அர்ஜுன் சார், இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தீங்க? தம்பி, எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன பேசுறீங்க? என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி? வசு, நான் அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது எப்படி தம்பி சரியான முடிவா இருக்கும்? அம்மாவை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல சார். எவ்வளவு வழியில நான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா முடியல. கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா போய் நின்னா அம்மா கண்டிப்பா சம்மதிச்சிருவாங்க. வசு, இதுல உனக்கு விருப்பம் தானே? தம்பி, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது எங்க 2 பேருக்கும் சந்தோஷம்தான். ஆனா அது எங்களோட தூண்டுதலோட நடந்த கல்யாணம்னு பேச்சு வந்துடக்கூடாது. அதோட உங்க குடும்பத்துக்கும் சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு, அதுக்கு எதுவும் கலங்க வந்துடக்கூடாது. முறைப்படி ஆரம்பிக்கலாம். என்ன நடக்குதோ அது கடவுள் விட்ட வழி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட் இனியா கழுத்துல தான் நான் தாலி கட்டணுங்கிறதுல அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க சார். தம்பி, உங்க நிஜமான அம்மா, அது அது நிஜமாயிடக்கூடாது தம்பி. அதான் சொல்ல வந்தேன். தம்பி, நான் சொன்னா ஒண்ணு கேப்பீங்களா? சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்க அம்மா கிட்ட நாங்க போய் பேசுறோம், உங்க காதுல புரிய வைக்கிறோம். ஒரு பொண்ணோட அப்பாவா அந்த உரிமை எனக்கு இருக்கு. அது என்னோட கடமையும் கூட. உங்க அம்மா சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், உங்க விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க விரும்பல. ஒருவேளை அம்மா சம்மதிக்கலைனா அப்ப நீங்க எங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்கணும். என்ன வசு, ஓகே தானே? முதல்ல அப்பா போய் பேசி பார்க்கட்டும் சார். சரி, உங்க விருப்பம். ஏண்டி, இவ்ளோ தூரம் தம்பி நெருங்கி வந்துருச்சு. 2 பேரும் பழகவும் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் வசு உண்மையை மறைக்கணும்? நீதான் தம்பியோட ஹாட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட வேண்டியதானே? ஐயோ அம்மா, அதுக்காக நம்ம எடுத்த முயற்சி எல்லாமே தோத்து போயிடுச்சு. இப்போ ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தாங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஏற்கனவே மேடம்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. இப்ப போய் நான் தான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நிச்சயமா அவங்க நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ண பாக்குறியான்னு கேட்பாங்க. அப்ப நான் என் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? உனக்கு சொன்னா புரியாதுமா. வசு, அவ சொல்றதும் கரெக்ட் துளசி. ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மாவா நாம போய் முதலாளி அம்மா கிட்ட மாப்பிள்ளை கேட்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ, ஒரு பிரியாணி வாங்கினா 2 பிரியாணி ஃப்ரீ ஆண்டி, அதுவும் ஆட்டுக்கறி பிரியாணி. ஐயோ, நான் பாட்டி இப்படி அலையற. ஏய், வாங்கி கூடண்டி நீயா. ஐயா, அம்மா இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. அர்ஜுன் பாத்துட்டானா? பாத்துட்டாருங்கம்மா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி ஆடிட்டர் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாருங்கம்மா. ஓகே, கையெழுத்து போட்டுருங்கம்மா. கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த சஃபாரி தூக்கணும்டி, அப்பதான் இந்த குடும்பமே விளங்கும். பாட்டி அங்க பாரு யார் வராங்கன்னு. ஏய், என்னடி இது?
ஏன் தொம்பியும் தொம்பி பொண்டாட்டியும் அப்படியே தட்டோட வந்து நிக்கிறாங்க. ஓ, இப்ப புரட்டாசி பிறந்துருச்சுல்ல, அதான் சொம்ப கையில எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பிச்சை எடுத்து நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. பரிவாடி என்னன்னு போய் சரி, பாக்கலாம். போலாம். வா வா. வாங்க வசு அப்பா, வாங்க துளசி. உட்காருங்க. இல்ல பரவாயில்லம்மா. அர்ஜுன் கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்தாதான் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க முடியும். உங்களுக்கும் நான் ஏதாவது வேலை தருவேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? 2 பேருமா சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏதாவது உதவி வேணுமா? தப்பா நினைக்க கூடாது. எங்களுக்கு நீங்க தான் ஆதரவா இருக்கீங்க. வீடு இல்லாம நடுத்தருவுல நாங்க நின்னப்போ நீங்க தான் கெஸ்ட் ஹவுஸ்ல இடம் கொடுத்து தங்க சொன்னீங்க. என்னடி என் தொம்பி ஜவ்வு மாதிரி இந்த இழுக்கிறான். பாட்டி பெருசா எதுக்கும் ஐடியா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? ம். இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அது எங்க கடமை. உங்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எங்களுக்கு எட்டாதுமா. ஆனாலும் வேற வழி இல்லாம கேட்டுறலான்னு வந்திருக்கோம். கேட்க வேண்டியது எங்க கடமை. கேட்காம இருந்தா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். இத பாருங்க வசுவப்பா, நீட்டி முழக்காம பட்டுன்னு என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இவ்ளோ பீடிக? வசுவுக்கு அர்ஜுன் தம்பிய மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். ஐயோ, பாத்தியாடி இவங்களுக்கு இருக்கிற கொழுப்ப. கட்டாந்தரையில் அப்படியே கப்பல் விடாடிய தொம்பி. பாட்டி இந்த வசு தான் தூண்டி விட்டு அனுப்பியிருப்பா. இத பாருங்க வசுவப்பா, ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னால நிறைய யோசிக்கணும். யார் வேணும்னாலும் யாசகம் கேட்கலாம். கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்கவங்க இஷ்டம். ஆனா சம்பந்தம் பேசுறதுங்கிறது அம்மா தாய விஷயம் கிடையாது. அது அந்தஸ்து விஷயம். கேக்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா கொடுக்கற நிலையில இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். எங்க வந்து என்ன கேக்குறீங்க? அத்தை, இவங்கள சும்மா விடாதீங்க. இனியா, கேள்வி. நீ அமைதியா இரு. யாரும் பேசக்கூடாது. இத பாருங்க, நாங்க உங்க குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்தது நீங்கெல்லாம் நடு தெருவுல நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். இப்படி நடு கூடத்துல உட்காந்து சம்பந்தம் பேசுறதுக்காக இல்ல. அம்மா, நாங்க ஒன்னும் தப்பா கேட்கலையேம்மா. உங்க பையனும் எங்க பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்கள சேர்த்து வைங்கன்னு கேக்குறோம். கட்டிக்க போறவங்களுக்கு மனப்பொருத்தம் இருக்கிறப்ப சேர்த்து வைக்கிறது தானே முறை. இத பாருங்க, உங்க தகுதி என்ன, தராதரம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், உங்க பொண்ணுக்கும் தெரியும், ஏன் என் பையனுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது என் வீட்டு படியேறி வந்து சம்பந்தம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு கல்யாணம் ஒண்ணும் சந்தையில விக்கிற பொருள் இல்ல. என் பையன் ஆசைப்பட்டா கூட அதுக்கான தகுதியும் தராதரமும் எங்களுக்கு இல்லன்னு சொல்லி நீங்க தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படிதான் மாப்பிள்ளை கேட்டு வந்து நிப்பீங்களா? வேலைக்காரிக்கு கோடீஸ்வரன் கேக்குதோ? இனியா, நீ பேசாம இருன்னு சொன்னல. வசுவுக்கு வேலை கொடுத்தது, ப்ரமோஷன் கொடுத்தது எல்லாமே அவளோட நிர்வாக திறமைக்கான அங்கீகாரம். நான் அவளுக்கு அளவுக்கு மீறி சுதந்திரமும் கொடுத்து அதுக்கான சம்பளத்தையும் கொடுக்கறேன். நீங்க தான் அதை புரிஞ்சுக்கல. புரிஞ்சதுமா. வேலைக்காரிக்கு செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுத்துட்டோம், அவ்வளவுதானே? அதானேமா? லேட்டா புரிஞ்சிருக்கு. இல்லனா என் வீடேறி வந்து சம்பந்தம் பேச மாட்டீங்க. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் உங்க பையன் அர்ஜுன் சார் புரிஞ்சுக்கலையே. இத பாருங்க, என்கிட்ட வாதம் பண்ணாதீங்க. நடக்காதத நடத்தி பார்க்க ஆசைப்படாதீங்க. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. நாங்க எதுக்கும் ஆசைப்படல. உங்க வீட்டு பையன்தான் எங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாரு. அதுக்குதான் நாங்க நாகரிகமா உங்ககிட்ட பேச வந்தோம். நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பா ஒண்ணும் புரிஞ்சுக்கல, சரியாதான் புரிஞ்சிட்டு இருக்கேன். இத பாருங்க துளசி, என் பையனுக்கு இனியாவோட தான் கல்யாணம். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கற யாரும் இங்க இருக்க வேண்டாம். நீங்க உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. உங்க வீடு உங்க இஷ்டம்.
ஆனா எங்களை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு நாங்க ஒண்ணும் தப்பா பேசலமா. என் வீட்டு படி ஏறி வந்து மாப்பிள்ளை கேட்டது தப்பு இல்லாம வேற என்ன? போங்க இங்க இருந்து. இனியா ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்சடி. பாட்டி, என்ன நடந்தாலும் என் கல்யாணம் நடக்கிறது நிச்சயம். ஏன்னா அத்தை ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அத்தை, நீங்க வீணா டென்ஷன் ஆகாதீங்க. நான் வேணா காஃபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க எல்லாரும். நான் வரேம்மா.